நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வல்லதீன யக்னிஸூன தஹப வல்ஃபில்லா, யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்து அதற்கான ஜக்காத்தை வழங்கவில்லையோ, ஃபபஸ்ஸிருஹும் பி அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அது துன்புறுத்தும் வேதனை எத்தகையது என்றால், அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நாளை மறுமையிலே உருக்கி அவர்களுடைய முதுகிலும் அவருடைய விழாப்புறங்களிலும் அவர்களின் நெற்றிகளிலும் சூடு போடப்படும் என்று அன்னலார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல நாளை மறுமையில் விஷம் கொண்ட ஒரு பாம்பு நம்முடைய கழுத்துகளிலே சாட்டப்படும் என்று சொல்கிறார்கள். பாம்பு நம்மிடத்திலே கூறுமாம், சும்ம யகுல் அன மாலுக் அன கன்சுக், நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய புதையல், நான் தான் உன்னுடைய சேகரிப்பு என்று சொல்லிக்கொண்டே அந்த விஷம் கொண்ட பாம்பு நம்முடைய தாடையை கவ்வும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். சேர்த்து வைத்த செல்வத்திற்காக நாம் ஜக்காத்தை வழங்கவில்லை என்றால் இத்தகைய தண்டனை உண்டு என்று நபிகளார் எச்சரிப்பதை பார்க்கிறோம். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யாரெல்லாம் பொருளாதாரத்திற்கான ஜக்காத்துகளை வழங்கவில்லையோ, நாளை மறுமையில் அவர்களுடைய மார்பின் மீது நரகத்தினுடைய ஒரு கண்கு, எரிபொருளாக இருக்கக்கூடிய கற்களினுடைய ஒரு கண்கு எடுத்து மார்பின் மீது வைக்கப்படுமாம். அந்த கல் அப்படியே மார்பை கிழித்து முதுகு புறங்களில் வெளியேறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். அதே போல இந்த தண்டனைகள் அனைத்தும் கேள்வி கணக்கு முடிந்து நரகத்திலே வழங்கப்படுமா என்றால் கிடையாது. மஹ்ஷர் மைதானத்திலே கேள்வி கணக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஜக்காத்தை வழங்காத பாவிகளுக்கு இத்தகைய தண்டனை ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். ஆக அன்புக்கினிய சகோதரர்களே, நாம் இறைவனால் பெற்றிருக்கக்கூடிய செல்வங்களுக்கு, பொருளாதாரத்திற்கு, அணிவகங்களுக்கு, சொத்துக்களுக்கு வழங்க வேண்டிய ஜக்காத்தை முறையாக வழங்கிவிடுவோம். வல்ல ரஹ்மானிடத்திலே சிறந்த உயர்ந்த தகுதிகளை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.